இமானே கலீஃப் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைங்க விளையாடுற விளையாட்டுல விளையாடி இருக்காரு. என்னங்க நியாயம் இது? இப்படின்னு என்னென்னலாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசி முடிச்சிட்டோம். குறிப்பிட்ட இது இருக்குது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு பரிசோதனை இருக்குது. அந்த பரிசோதனைய இவங்க பண்ணலையாமா. அப்ப எந்த பரிசோதனைய பண்ணீங்கன்னா, அந்த பரிசோதனையுடைய பெயர வெளியிடல. அந்த பரிசோதனை பண்ணதற்குரிய ரிப்போர்ட்ட இதுவரைக்கும் அவங்க சமர்ப்பிக்கவே இல்ல. ஒலிம்பிக் கமிட்டி பலமுறை கேட்டுமே. அப்ப எந்த அடிப்படையில நீங்க இவங்க பெண்கள் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க? தோற்று போய் 46 செகண்ட்ல வேணாம் அப்படின்னு போட்டிய விட்டு விலகுன ஏஞ்சலியா கரீனி அவர்கள் சொன்ன அந்த செய்திய கூட அவங்க சொன்ன மாதிரி இங்க சித்தரிக்கப்பட்டு நெறைய செய்திகள். இவங்க பிற்போக்கு சிந்தனையாளர்களா இருக்கிறாங்க. பல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான முடிவுகள தவறா எடுக்குறாங்க. அதனால இவங்கள நாங்க அங்கீகாரமற்ற ஒரு செயல்படும் நிறுவனமாக நாங்க இவங்கள அறிவிக்கிறோம்னு ஒலிம்பிக் கமிட்டி அறிவிச்சது. அப்படிப்பட்ட 2019லயே அறிவிக்கப்பட்ட அந்த ஐபிஏ தான் 2023ல நடத்தின அந்த போட்டியில சொல்லுது, இந்த மாரி இமானே கலீஃபும் இன்னொருத்தங்க தாய்வானை சேர்ந்த லின் யூடிங் அப்படிங்கிற இந்த இரு வீராங்கனைகளும் பெண்களே கிடையாது. இவங்க என்ன ஆம்பளை மாரி இருக்க, பொண்ணு மாதிரியே இல்ல நீ. உன்னையெல்லாம் அப்ப கட்டிக்க போறவன் வந்தான்னா ஓடி போயிருவான் போல இருக்கே. எவன் தான் உன்னைய கட்டிப்பான்? இப்படின்னு பேசக்கூடிய மக்கள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா? ஒலிம்பிக்ஸ் 2024ல ஆண்கள் விளையாடக்கூடிய ஆட்டத்துல ஆண்களும், பெண்கள் பங்கேற்கக்கூடிய ஆட்டங்கள்ல பெண்களும் தான் பங்கேற்கணும். இது என்ன இது பெண்கள் பங்கேற்கிறதுல ஆண்கள் ஒருத்தர் விளையாடி இருக்காரு அப்படின்னு நெறைய பேர் உங்கள கொந்தளிச்சிருந்திருப்பீங்க. இந்த இமானே கலீஃபா மனசுக்குள்ள திட்டிருப்பீங்க. மோசமா போட்டு என்னென்னமோ சொல்லியிருப்பீங்க. ஆனா, இப்ப என்ன தெரிய வருது இதுல அப்படின்னா, இந்த இமானே கலீஃப் அப்படிங்கிறவர் 2023லயே பேன் பண்ணப்பட்டாரு. இவர் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர டிஸ்குவாலிஃபை பண்ணதாக ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா? அந்த செய்திக்கு பின்னால இன்னொரு செய்தி இருக்குது அப்படின்னும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க சொல்லாத வார்த்தைகள், அதாவது தோற்று போய் 46 செகண்ட்ல வேணாம் அப்படின்னு போட்டிய விட்டு விலகுன இத்தாலி வீராங்கனை ஏஞ்சலியா கரீனி அவர்கள் சொன்ன அந்த செய்திய கூட அவங்க சொன்ன மாதிரி இங்க சித்தரிக்கப்பட்டு நெறைய செய்திகள் வந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதல்ல இந்த போட்டியில என்ன நடந்துச்சு? 46 நொடிகள்ல ஏன் இவங்க கிவ் அப் பண்ணாங்க? அதாவது இவங்க கிவ் அப் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 குத்து வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு குத்து வாங்கினதுல இவங்களுக்கு வலி தாங்க முடியல. 2வது முறை வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க உண்மையா சொன்ன வார்த்தைகள் இவ்வளவுதான். ஐ ஃபீல் ஹர்ட்ஃபுல் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இட் இஸ் ஹர்ட்டிங், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தடவை இட் இஸ் அன்ஃபேர், அதாவது இது நியாயமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். இதை தாண்டி அவங்களுடைய பயிற்சியாளரை பார்த்து இவங்க வேற எந்த வார்த்தைகளையும் உச்சரிக்கவே இல்லை. லிப் ரீடர் ஒருத்தர் பிபிசி செய்திகளுக்கோ இல்லை ஒரு மிகப்பெரிய செய்தி நிறுவனத்துக்கு பேசும்பொழுது இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதாங்க இதுல அவங்க பேசியிருக்காங்க, வேற எதுவும் பேசலன்னு லிப் ரீடர், அதாவது உதடு அசைவுகளை வச்சு நீங்க என்ன பேசிக்கீங்கன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வல்லுநர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் இந்த செய்தியை கொடுத்திருக்காரு. இவ்வளவுதான் நடந்திருக்குதாமா இதுல. ஆனா மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு ஆண், இவர் எப்படி என்னுடன் போட்டி போடுகிறார், இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், நான் இப்படி விளையாடவே மாட்டேன் கூட தான் இவர் சொன்ன மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கு. ஆனா இத்தாலி வீராங்கனை ஏஞ்சலியா கரீனி அவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. இது முதல் விஷயம். இரண்டாவது, சரி ஓகே, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. ஏன்னா அவங்க கிவ் அப் கொடுத்துட்டாங்க. நேரடியாக இமானே கலீஃப் அவர்கள் அடுத்த போட்டிக்கு தகுதி பெறுறாங்க, அடுத்த சுற்றுக்கு. ரைட். அதுக்கப்புறம் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி உடைஞ்சு போய் மன உருகி கதறி அழுத ஏஞ்சலியா கரீனி அவர்களுக்கு கை கொடுக்க வராங்க இமானே கலீஃப். அந்த இடத்துல கையை கூட கொடுக்காம அப்படியே விட்டுறாங்க அவங்க. அப்புறமா சில பெரிய தகவல்கள் வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, 2 காரணங்கள்னா ஏன் எல்லாருமே இந்த இமானே கலீஃப் அவர்களை வெறுத்தாங்க. 2 காரணங்கள். 1, அவங்களுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கனாலே நம்ம மக்கள் எல்லாருமே பொதுவாகவே இப்போ இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் போகக்கூடிய பெண்கள் நிறைய பேர் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உடம்பை ஏற்றிருந்தாங்க அப்படின்னா, என்னது இது ஜிம்பாடியா இருக்கிற, என்ன ஆம்பளை மாதிரி இருக்க, பொண்ணு மாதிரியே இல்லை நீ, உன்னையெல்லாம் அப்போ கட்டிக்க போறவன் வந்தானா ஓடி போயிடுவான் போல இருக்கே, எவன் தான் உன்னைய கட்டிப்பான் இப்படின்னு பேசக்கூடிய மக்கள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களுடைய மனநிலைக்கு ஒரு பெண் எப்படி இருக்கணும்? நளினமா இருக்கணும், ரொம்ப வலிமையற்றவளாக இருக்கணும், வலிமையா இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த வகையில அவங்களுடைய அந்த குறிப்பீடுகளுக்குள்ள வராத இமானே கலீஃப் அவர்களை இவங்க பார்க்கறதுக்கே ஒரு ஆணுடைய தோற்றம் போல இருக்குது. ஒரு ஆண்மை அதிகமாகவும் பெண்மை மிக மிக கம்மியாகவும் இருக்கக்கூடியதுனால
நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்க வந்து கரெக்ட் தான். ஒரு ஆண் வந்து பெண்ணா விளையாடிருக்காங்க இந்த இடத்துல. அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அந்த இத்தாலியா வீராங்கனை வந்துட்டு இவங்கள பத்தி இதத்தான் சொல்லியிருக்காங்கன்றதையும் மக்கள் முடிவு பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மீடியாக்கள்லயும் வர ஆரம்பிச்சுருச்சு. ட்விட்டர்ல இலான் மஸ்க், அதாவது எதிர டெஸ்லா நிறுவனத்துடைய சிஇஓ இலான் மஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சு டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து வலதுசாரி சிந்தனைகளை உடைய இது போன்ற, அதாவது ஒரு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு எதிர்ப்பு அதிகமாக தெரிவிக்கக்கூடிய, இல்ல வந்து பெண்களை வந்துட்டு அதிகமா வந்துட்டு ஒரு வளர்ச்சி அடைய விடாம இருக்கக்கூடிய சில சிந்தனைகளை உடைய எல்லா வலதுசாரிகளை சொல்லல, சில பிற்போக்குத்தனத்தை உடைய சில வலதுசாரி சிந்தனையாளர்களை ட்ரம்பை போல இலான் மஸ்கை போன்றவர்கள் இதன் மூலமாக தெரிவிக்கிறாங்க, ஆமா நாங்க அப்படித்தான் அப்படின்றது. அதாவது இவங்க ஒரு பெண் தான் அப்படிங்கிறத வந்து ஒலிம்பிக் கமிட்டி தெரிவிக்குது. அதையும் மீறி, அதையும் கேட்காம, அதெல்லாம் அந்த அறிவிப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வந்த சாதாரண மக்களை போல இது போன்ற பெரிய தொழிலதிபர்கள், அமெரிக்க தேர்தல் அதிபர் தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் போனவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறதுங்கிறது எங்க போய் நம்ம சொல்றது? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இதுக்குள்ள வருது. ஏன்னா ட்விட்டர்ல நீங்க எங்க பார்த்தாலும் ஐ ஸ்டாண்ட் வித் ஏஞ்சலியா கரினி அப்படின்னு போட்டாங்க எல்லாருமே. இது வந்து ஒரு தப்பான ஒலிம்பிக்ஸ் ஒரு பெரிய தப்பான உதாரணத்தை முன்னெடுத்து வைக்குது. ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணுடைய போட்டு விளையாடலாம்னு முடிவே பண்ணிட்டாங்க நம்ம மக்கள். ஆனா எங்கேயும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எங்க இந்த அதிகாரம் இவங்களுக்கு வருது மக்கள் மைண்டுக்குள்ள? இங்கதான் ஒரு விஷயம். 2023 நடந்த சம்பவம். 2023ல சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்று நடக்குது. அதை நடத்துறது யாரு அப்படின்னா சர்வதேச குத்துச்சண்டை சங்கம் நடத்துது. அதாவது IBA, இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் நடத்துது. 2019லயே இந்த நிறுவனம் இதுக்கு மேல செல்லாது. இவங்களுடைய எந்த ஒரு முடிவுகளும் ஏற்புடையதாகவே இல்லைங்க. இவங்க வந்து பிற்போக்கு சிந்தனையாளர்களா இருக்கிறாங்க. பல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான முடிவுகளை வந்து தவறா எடுக்கிறாங்க. அதனால இவங்க நாங்க அங்கீகாரமற்ற ஒரு செயல்படும் நிறுவனமாக நாங்க வந்து இவங்களை அறிவிக்கிறோம்னு ஒலிம்பிக் கமிட்டி அறிவிச்சிருக்கு. அப்படிப்பட்ட 2019லயே அறிவிக்கப்பட்ட அந்த IBA தான் 2023ல நடத்தின அந்த போட்டியில சொல்லுது இந்த மாதிரி இமானே கலீஃபும் இன்னொருத்தங்க தாய்வானை சேர்ந்த லின் யூட்டிங் அப்படிங்கிற இந்த இரு வீராங்கனைகளும் பெண்களே கிடையாது. இவங்க வந்து XY குரோமோசோம் இவர்களுடைய உடம்புல அதிகமாக இருப்பதாகவும், டெஸ்டோஸ்டரான் சுரப்பு வந்துட்டு அதிகமாக வந்து இமானே கலீஃப் அவர்களுடைய உடம்புல இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு இந்த மரபணு சோதனைகள் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இது இருக்குது, விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு பரிசோதனை இருக்குது. அந்த பரிசோதனை இவங்க பண்ணலையாமா. அப்ப எந்த பரிசோதனையை பண்ணீங்கன்னா அந்த பரிசோதனையுடைய பெயரை வெளியிடல. அந்த பரிசோதனை பண்ணதற்குரிய ரிப்போர்ட்டை இதுவரைக்கும் அவங்க வந்து சமர்ப்பிக்கவே இல்லை. ஒலிம்பிக் கமிட்டி பலமுறை கேட்டுமே. அப்ப எந்த அடிப்படையில நீங்க இவங்க பெண்கள் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க? அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து ஒரு பெண்ணாக இந்த போட்டியில வந்து விளையாடுவதற்கு தகுதியற்றவங்க மட்டும் சொல்லாம, அதுக்கு முன்னாடி செமிஃபைனல், அதாவது அரையிறுதி சுற்றுல வென்று பிரான்ஸ் மெடல், அதாவது வெண்கல பதக்கத்தை வென்ற தாய்வானை சேர்ந்த லின் யூட்டிங்கோடைய பிரான்ஸ் பதக்கத்தை இவங்க வந்து புடுங்குறாங்க. ஏன்னா நீங்க வந்து தவறான முறையில் இதை விளையாடி ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க பதக்கம் பறிக்கப்படுது. இதை நம்ம ஏற்கனவே நம்ம இந்தியாலையும் யாருக்கும் நடந்ததாக கேள்விப்பட்டோம் இல்லையா? மறந்து போச்சுல, யோசிச்சு பாருங்க. இதற்கு அடுத்ததாக ஃபைனல்ஸ், இறுதி சுற்று விளையாட போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் இமானே கலீஃப் நீங்க இந்த ஃபைனல்ஸை விளையாட முடியாது டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க. ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க? இங்கதான் ஒரு செய்தி இருக்கு. இது மட்டும்தானே எல்லாருக்கும் தெரியும், ஏன்னு தெரியாதுல. இப்போ அந்த நிறுவனத்துடைய அந்த பாடியுடைய பிரசிடென்ட்டாக தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு ரஷ்யர். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த இறுதி சுற்றுல 2023 டெல்லியில நடந்த போட்டியில விளையாடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால நிராகரிக்கப்பட்ட அந்த இமானே கலீஃப்ங்கிறவங்க ஒரு போட்டிக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ரஷ்ய வீரர் ஒருத்தரை தோக்கடிக்கிறாங்க. அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடில இருந்தே தங்க பதக்கத்தை வச்சிருக்காங்க. அந்த வீராங்கனை தோக்கடிக்கப்படுறாங்க இந்த இமானே கலீஃபால. அவங்களுடைய அன்புரோக்கன் ரெக்கார்டும்பாங்க பாருங்க, இத்தனை போட்டிகளாக தோல்வியே அடையாத ஒரு வீராங்கனைன்னு அதை இவங்க பிரேக் பண்றாங்க. அதனால இவங்க மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒருவரே இந்த நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் முடிவு பண்றாரு, இவங்க வந்துட்டு இப்படி கிடையாது, இவங்க விளையாடக்கூடாது அப்படின்னு. சரி ரிப்போர்ட்டை கொடுங்க ஐயா அப்படின்னா ரிப்போர்ட் இல்லை. இதன் அடிப்படையில தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, 2024ல இவங்க மேல சின்னதா ஏதோ என்னடா இவங்க அடிச்சது எனக்கு வலிக்குதே, இது ரொம்ப அன்ஃபேர், இது அநியாயம், அது இதுன்னு இவங்க மைண்ட் செட் எங்கேருந்து வந்திருக்கு இந்த இத்தாலி வீராங்கனைக்கு?
2023ல இந்த மாதிரி நடந்திருக்குது. இவங்க இது வந்து முதல் முறையா இந்த பிரச்சனையை சந்திக்கல. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஏன் இந்த போட்டியில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அது வியூகிக்கப்பட்டதே ஒண்ணு கிடையாது. நான் அந்த மாதிரிலாம் பிளானே பண்ணல அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த 2023 நடந்த சம்பவம் தாக்கப்பட்டிருக்கு. அந்த தாக்கத்தின் அடிப்படையில தான் இவங்க இந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்க கூட நம்ம இதனால சொல்ல முடியும். பட் தெரியாது. எதனால அவங்க அந்த மாதிரி இத்தாலி வீராங்கனை நடந்துக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனா, ஐ ஸ்டாண்ட் வித் ஏஞ்சலியா கரினி அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ட்வீட்டுகள போட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட்ட ஃபுல்லா தெரிவிச்சாங்க. மக்கள் எல்லா இடத்துலயும் இப்போ வரைக்கும். ஆனா, இப்போ ஏஞ்சலியா கரினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரஸ் மீட்ல, "அன்னைக்கு நான் நடந்துக்கிட்டது ரொம்ப தவறு. அன்னைக்கு நான் அந்த கோவத்தின் வெளிப்பாடாக பண்ணது எங்கேயுமே வந்துட்டு ஏஞ்சலியா கரினி ஆகிய நான் அல்ஜீரியாவை சேர்ந்த வீராங்கனை ஆகிய இமானே கலீஃபின் மீது உள்ளக்கூடிய காழ்ப்புணர்ச்சினாலேயோ, அவங்கள வந்து நான் வெறுக்கக்கூடியதாகவோ, அவங்க ஒரு பெண்ணே இல்லைன்னா நான் எங்கேயுமே சொல்லல. அப்படி என்னுடைய நினைப்பும் கிடையாது. நான் சொன்னது எல்லாமே அந்த இடத்துல என்னுடைய வலி, வேதனை. ஒரு போட்டியில தோத்து போறேனே, டிஸ்குவாலிஃபை ஆகுறேனே, ஏன்னா அடி வாங்க முடியல. எனக்கு தாங்க முடியல. அது வந்து நான் கோழைத்தனமா நான் நினைக்கல. அது ஒரு போட்டியாளராக எனக்கு வலிக்குது, வேணாம்னு நினைச்சப்ப நான் விட்டுட்டேன் அந்த போட்டிய. அங்க நான் அன்ஜஸ்ட்ன்னு சொன்னது, அதாவது இது வந்து நியாயமற்றதுன்னு சொன்னது எல்லாமே என்னுடைய வலி, வேதனையை நான் சொன்னேனே தவிர, இவர்களுடைய பெண்மையை குறிச்சோ, இவங்க ஒரு பெண்ணே இல்லைங்கிறத குறிச்சோ நான் எங்கேயும் ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தவும் இல்ல. நான் எங்கேயுமே அப்படி நினைக்கவும் இல்ல. என்னுடைய கோவத்தின் வெளிப்பாடு எல்லாமே அதுதான். அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப ஏங்க நீங்க கை குடுக்காம போனீங்க? அவங்க கை குடுக்க வந்தாங்களே அப்படின்னதுக்கு, அந்த நினைப்பு அந்த இடத்துல இல்லவே இல்லங்க. நான் யோசிக்கவே இல்ல எதையுமே. நான் வந்து வேற ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருந்தேன். அதனால என்னால அந்த மனநிலையில அவங்க கை குடுக்க வந்து எனக்கு ஞாபகமும் இல்ல. நான் ஏன் இத குடுக்காம விட்டதுல அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, குத்துச்சண்டை போட்டியிலிருந்து ஆரம்பிச்சு பல விளையாட்டுகள்ல அந்த வீராங்கனையோ, வீரரோ யாரோ ஒருத்தங்க அந்த எதிரணியில இருக்கக்கூடியவங்கள வீழ்த்தினாலும், ஜெயிச்சாலும் கடைசியா அந்த கை குடுத்துட்டு போனா மட்டும் தான் அது சரியான ஒரு விளையாட்டு வீரருக்கோ, வீராங்கனைக்கோ உள்ள ஒரு குறித்த ஒரு விஷயம்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு. அது மிஸ் ஆயிருச்சு அன்னைக்கு. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம மக்கள் இங்க ஐ ஸ்டாண்ட் வித் ஏஞ்சலியா கரினின்னு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நீ என் கூட நிக்கவே வேணாம். ஐ ஸ்டாண்ட் வித்தே வேணாம். ஏன்னா நான் சொல்லவே இல்லையே அவங்க ஒரு பெண்ணே கிடையாது. என்னை ஒரு ஆண் தோற்கடிச்சிட்டாங்கன்னு. எனக்காக பேசதான் இருந்துச்சு. நீங்க ஏன்டா பேசிட்டீங்க? முட்டா பிள்ளைகளான்னு கேட்காம கேட்கறாங்க இன்னைக்கு அவங்க. இப்ப நம்ம மூஞ்சிக்கு எங்க வச்சுப்போம்? இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு. ஸோ இன்னைக்கு இமானே கலீஃப் அவர்கள் அவங்களுடைய அடுத்த போட்டியும் வென்று அவங்க குறைந்தபட்சமாக ஒரு வெண்கல பதக்கத்தோட தான் வீட்டுக்கு போக போறாங்க. நம்ம இந்த விஷயத்துல இமானே கலீஃப் அவர்களை வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றோம்னு கிடையாது. ஆனா உண்மை என்னன்றது தெரியாம ஏன் இவ்வளவு மக்களுடைய கொந்தளிப்பு இந்த ஆன்லைன்ல நடக்குது? அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நீங்களும் ஏன் எல்லாம் ரியாக்ட் பண்றீங்கன்னு தான் கேட்கிறேன் நான். இமானே கலீஃப் அவர்களை பத்தி ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்லுது? அவங்க பிறப்பின் அடிப்படையில, அவங்க வந்து வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லாத்தின் அடிப்படையிலும், அவங்க அம்மா, அப்பா சொல்வதின் அடிப்படையில் எல்லா வகையிலுமே அவங்க பெண்ணாக தான் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. 14 வயசுலேருந்து விளையாடுறாங்க. அவங்களுடைய பாஸ்போர்ட் ஒரு ஒலிம்பிக் கமிட்டியோட சட்ட விதிகள் என்ன சொல்லுது? பாஸ்போர்ட் வந்து எந்த விதத்திலும் நீங்க ஏமாத்தி பாஸ்போர்ட் வாங்க முடியாது. அந்த நாட்டு குடியுரிமை சட்டத்தின்படி ஒரு பாஸ்போர்ட்டை குடுக்குறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அவங்க சரி செய்ய பார்த்து தான் குடுப்பாங்க. ஒரு பாஸ்போர்ட்ல குடுக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படை இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதும் அவங்க பெண் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த கேள்வியை நாங்க எழுப்புறதே தவறு. நாங்க எழுப்ப போறதும் கிடையாது. இந்த மாதிரி மத்தவங்க கேட்கறாங்க, சொல்றாங்க, கொள்றாங்கன்றதுக்காக நாங்க அதுல வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. தேவையில்லாத சிக்கல்களுக்கும், இன்னல்களுக்கும், சர்ச்சைகளுக்கும் இடம் கொடுப்பதை முதல்ல தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இமானே கலீஃபுடைய தோற்றம் பார்ப்பதற்கு முக பாவனையிலிருந்து எல்லாமே ஆம்பளை மாதிரி இருக்குடா. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படிதான்டா இருக்கும். பிறப்பின் அடிப்படையில் அவங்க ஒரு ஆணாக பிறந்து, பெண்ணாக பிறந்து, பெண்ணிலிருந்து ஆணாக மாறி, இந்த மாதிரி இன்னும் நம்ம கட்டுக்கதைகளை சொல்ல போறோமா? அது உண்மையாகவே இருந்தாலும் அது நிரூபிக்கப்படும் வகையில் மட்டுமே நம்ம அதை பத்தி பேசணும் இல்லையா? நிரூபிக்கப்படாத ஒரு செய்திய, ஒரு செவிவழி செய்திய, ஒரு தகவலை உண்மை அப்படின்னு ஆணித்தரமா பேசக்கூடிய தைரியம் யாருக்கு இங்க யார் குடுத்தா? இது வந்து நான் எல்லா மீடியாவை பார்த்தும் கேட்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து இலான் மஸ்க் முதற்கொண்டு பலருக்கும் என்ன தெரியும் இந்த சர்ச்சையில? உண்மையான முகாந்திரங்கள் அவங்க கிட்ட இருக்குதா? எந்த அடிப்படையில அவங்க இத பேசியிருக்காங்க? அப்படின்ற இந்த கேள்வியை நான் இதுக்கு எழுப்புறேன்.